இந்த ஸ்கேலப் டிசைன் கட்டிங் தெரியாமல் நீங்கள் ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங் வந்து கண்டிப்பாக மிஸ் ஆகும். இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃப்ராக் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதோட பாடி பார்ட்ஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். அதில் தான் ஸ்கேலப் டிசைன் வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டில் உடம்போட கழுத்து பகுதியை பார்க்கலாம். இதுக்கு வந்து 2.25 இன்ச் வைக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் கூடுதலாக வச்சுக்கலாம். நீங்கள் குண்டாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் 2.5 இன்ச் கூட வச்சுக்கலாம். கழுத்து உயரம், முன்கழுத்து உயரம் வந்து 5.25 இன்ச் வச்சுருக்கேன் நான். ஷோல்டர் வந்து எப்போவுமே நீங்கள் ஹைட்டாக இருந்தாலும், குண்டாக இருந்தாலும், ஒல்லியாக இருந்தாலும், XL, XXL எல்லாத்துக்குமே வந்து 4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது அக்கல் அளவு வந்து அளக்க போகிறோம். இது அக்கல் அளவில் நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி ஸ்ட்ரெயிட்டான ஒரு லைன் வந்து உங்களுக்கு கிடைக்கணும். இதில் 6.5 இன்ச் இருக்குது. நான் 6.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். உடம்பு சுற்றளவு வந்து அளக்க போகிறோம். இது வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து சுடிதாரோட உள்பகுதியை எடுத்து, டாப்ஸோட உள்பகுதியை எடுத்து நீங்கள் அளந்தீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான அளவு கிடைக்கும். இதில் 19.5 இன்ச் இருக்குது. அதில் பாதி வந்து 9.5 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இடுப்பு சுற்றளவு வந்து அளக்க போகிறோம். இதில் வந்து 17 இன்ச் இருக்குது. நம்ம வந்து 8.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இடுப்பு வரைக்கும் உயரம் வந்து நம்மளுக்கு 14 இன்ச் இருக்கணும். 14 இன்ச் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றா நம்ம மார்க் பண்ண அளவுகளை ஃபுல்லாக நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுக்கோங்க. மார்பு சுற்றளவும் இடுப்பு சுற்றளவுமே வந்து ஸ்டிச்சிங்க்காக 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணி அதையுமே நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அக்கல் வளைவில் வந்து 1.25 இன்ச்சில் ஒரு டாட் வச்சுட்டு அதை மையமாக வச்சு ஒரு சர்க்கிள், ஆஃப் சர்க்கிள் மாதிரி நான் வீடியோவில் காமிக்கிற மாதிரி வரைஞ்சிக்கோங்க. அந்த ஸ்கேலப் டிசைன் வந்து கட் பண்ணி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வந்து ஒரு சர்க்கிள் வந்து வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம லைனிங் கிளாத்தில் அளவு எடுத்து மார்க் பண்ண மாதிரி பேப்பர்லையும் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அக்கல் வளைவில் இருந்து 4 இன்ச் வந்து ஷோல்டர் அளவு வரைக்கும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சர்க்கிள் கட் பண்ணி அதை ஆஃபாக மடித்து எடுத்துக்கிட்டோம்ல, அதை நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி வச்சு நீங்களும் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க.
பேப்பரில் கட் பண்ணி எடுத்த ஸ்காலப் டிசைனை வந்து இந்த மாதிரி கேன்வாஸ் மேலே வச்சு நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு அதையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா லைனிங் கிளாத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு சுடியோட கிளாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டில் சுடியோட கிளாத், அதுக்கப்புறம் லைனிங் கிளாத், அதுக்கப்புறமா வந்து கேன்வாஸ் கிளாத்தை வந்து வச்சுட்டு கேன்வாஸில் படாமலே அந்த வளைவுகளை கரெக்டாக அதை ஒட்டி வந்து நீங்கள் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட நெக்கை எப்படி கட் பண்ணி விட்டு திருப்புவோமோ அதே மாதிரி ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்புங்க. அங்கே ஸ்காலப் டிசைன் வந்து ஈஸியாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இன்னும் ஈஸி டெய்லரிங் டிசைனர் ட்ரெஸ் டிப்ஸ் வேணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் கைஸ்.